நம்ம ஊர்ல திருவள்ளுவர் அவர்கள் படத்தை திறந்து வைத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. உலகத்திலேயே ஏதாவது ஒரு இலக்கியத்துல 7 வார்த்தைகள்ல வாழ்க்கையோட மிக சிறப்பான அர்த்தம் விளக்கப்பட்டிருக்குன்னா அது குறள்ல மட்டும்தான். உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்னா அது திருக்குறள் தான். யாராவது ஒரு குறள் சொல்லுங்க. யார் சொல்லுவீங்க? கற்றதனால் ஆய பயன்குள் வாழறிவால் நற்றால் தோளார் எனின் வேண்டுதல் வேண்டாமை ஆனடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இழ. எனக்கு பிடிச்ச சில குறள்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இனிய உழவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற குறள் தான் அது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம கருத்து இருக்கு, அதை நம்ம சொல்லவும் வேண்டியது இருக்கு. சிலருக்கு அதோட மாற்று கருத்து கூட இருக்கலாம். ஆனால் எதை சொல்றப்போ ஒரு கனி இருக்கிறப்ப ஏன் நம்ம காய தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இனிய அப்ரோச்ல சொல்லணும்னு சொல்ற ஒரு மிக சிறந்த சித்தாந்தம் குறள் இருக்கு. இன்னைக்கு திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு மட்டுமல்ல திருவள்ளுவருக்கும் காவி அடிக்கிற வேலையை கவர்னர் உட்பட பல பேர் செய்யறாங்க. ஆனால் திருக்குறள் வண்ணங்களுக்குள்ள பொருந்தாது. காவியோ வெள்ளையோ பச்சையோ எதுவுமே அடைக்க முடியாது. ஏன்னா அது உலகின் மிக சிறந்த பொதுமறை. உலகத்துக்கு ஒரே ஒரு பொதுமறை இருக்குது அப்படின்னா அது திருக்குறள் தான். அது திருவள்ளுவர் எழுதுனதுதான். அதனால இந்த மாதிரியான ஒரு அரசியலை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே திருக்குறள் இருக்கு. அதையெல்லாம் பற்றி நம்ம காவி அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மக்கள் மனங்களில் ஒரு அன்பையும் அகிம்சையையும் விதைக்க வேண்டும், ஒரு அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல திருக்குறள் ரொம்ப உறுதியான கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறத பார்க்கிறோம்.